ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். மீன் ரோஸ்ட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? நல்லா மீன் நல்லா அப்படி பீஸ் உள்ள மீனாக வாங்கிக்கிறங்க. பொடி மீனானா முள்ளாக இருக்கும், அதனால் பீஸ் உள்ள மீனாக வாங்கிக்கிறங்க. இப்போ அதுக்கு தேவையான மசாலா: காஷ்மீர் மிளகாத்தூள் 3/4 ஸ்பூன், மிளகு 1/4 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/4 ஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும். ஒரு 1/2 ஸ்பூன் உப்புத்தூள், ஒரு 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கிறோங்க, நிறைய சேர்த்துற வேணாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். நான் 1/2 கிலோ மீன் எடுத்துருக்கிறேன், அதுக்குள்ளே மசாலாவை இப்போ நான் போட்டிருக்கிறேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா மீன் நினைக்க இதையே டபுள் ஆக்கிக்கிறங்க இந்த மசாலாவை. 1/2 கிலோ மீனுக்கு 1/4 கிலோ வெங்காயம், 1/4 கிலோ தக்காளி, 2 பச்சை மிளகா. இதை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறலாம். ரொம்ப நைஸாக தான் கட் பண்ணணும், அப்போ தான் ரோஸ்ட்டு நல்லா இருக்கும். இப்போது மீன் எல்லாத்தையும் பொரிச்சிடலாம். ஸ்டவ்வில் பேன் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மீன் எல்லாத்தையும் போட்டு பொரிச்சிடலாம். மீனை ரொம்ப முருகலாக பொரிக்கக்கூடாது, கொஞ்சம் முக்கால் பதமாக தான் பொரிச்சு எடுத்துக்கிறாங்க. இப்போ மீன் பொரிஞ்சிருச்சு, இதை எடுத்துடலாம் ஒரு பீஸாக. இதே எண்ணெயிலேயே மீதம் இருக்கிற மீனையும் போட்டு பொரிச்சுக்கலாம். எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு. வெங்காயத்தை இப்படி பொடிசாக ஸ்லேஸாக நறுக்கி எடுத்துக்கிறோங்க. அதே மாதிரி தக்காளியவும். ஒரு 1/4 கப்பு கெட்டியான தேங்காய் பால் இந்த ரோஸ்ட்டுக்கு. இப்போ கேஸை ஆன் பண்ணி சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். நான் கடலெண்ணெய் ஊற்றுறேன். அந்த மீன் பொரிச்சிட்டு மீதமுள்ள எண்ணெயும் இதில் சேருங்க, பார்த்தா கொஞ்சம் வாசமாக இருக்கி அந்த மீனோட ஃப்ளேவர் வரும். இப்போ எல்லா வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வெங்காயம் கொஞ்சம் பாதி அளவு வெந்துடணும், கண்ணாடி பதம் அளவு வந்துடணும். கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு நல்லா வதக்கிக்கிறங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போட வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறங்க. தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். தக்காளியே கொஞ்சம் அதிகமாக சேர்க்குறோம்டா, புளிப்பு சுவைக்காக. இந்த தக்காளி 1/2 கிலோ மீனுக்கு 1/4 கிலோ தக்காளி பழம் சேர்க்குறேன். உங்களுக்கு தக்காளி கம்மியாக போடணும் அப்படின்னா நீங்கள் குறைச்சி போட்டுக்கிட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு அதை லாஸ்ட்டாக ஊற்றிக்கிடலாம். இப்போ நல்லா தக்காளியும் நல்லா வெந்துருச்சு, பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சு, பச்சை வாசனை போயிடுச்சு. இதோட நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம். காஷ்மீர் மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனு, மல்லித்தூள் 1/2 ஸ்பூனு, சீரகத்தூள் 1/2 ஸ்பூனு, மிளகுத்தூள் 1/4 ஸ்பூனு. இதை எல்லாத்தையும் நல்லா இப்படி வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கிறேங்க. மீனில் உப்பு சேர்த்து பொரிச்சாச்சு. இந்த மசாலாவுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறலாம். இப்போ இந்த 1/4 கப்பு தேங்காய் பால், கெட்டியான தேங்காய் பாலை ஊற்றி அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண உடனேயே மீன் எல்லாத்தையும் இந்த மசாலா மேலே அப்படியே அடுக்கி வச்சிடலாம். நல்லா அமுக்கி அப்படியே விட்டு அமுக்கி வச்சிருங்க.
அப்படியே ஓரங்களில் உள்ள மசாலாவை இந்த மீன் மேலே அப்படியே பேஸ்ட் மாதிரி தடவி தடவி அப்படியே வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மீன் ஸ்லிம்மாக வச்சு, ரொம்ப குறைச்சி வைக்கணும் அடுப்பை, இல்லாட்டா கீழே அடி பிடிச்சிரும். அப்படியே ஸ்லிம்மாக வச்சு ஒரு 5-10 நிமிஷம் அப்படியே மூடி வைக்கணும். இப்போ திறந்து பார்க்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை என்ன செய்யணும், மீன் உடஞ்சிடாமல் கையை அங்கிட்டு இங்கிட்டுமா திருப்பி விடணும். இப்படி ஸ்லிம்மாக வச்சாக்க அடி பிடிக்காது. அவ்வளவுதான், மீன் ரோஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக இந்த புதினா மல்லியை போட்டு நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம். அந்த மீனும் கிரேவியும் நல்லா அப்படி ஒன்றா மிக்ஸ் ஆயிரும். தனியாகலாம் போகாது மீன் கிரேவி. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க, எல்லா பிள்ளைகளுக்கு, எல்லா வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கெல்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நான் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.